வணக்கம். DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, World Leaders discussion, Kingdom Countries discussion, Doctor Class discussion, Status discussion, Error discussion, ஆதிசங்கர ஸ்டூடியோ discussion. ஓகே, உபவேதங்கள் மூவி வார்ம் அப். ஆனால் அந்த படத்துக்கு உபவேதம் அப்படின்னு கூட நம்ம டைட்டில் வைக்கலாம். ஓகே, வெற்றிமாறன் இயக்குனர் அவர் உபவேதங்கள் ஓகேவா இல்லை உபவேதம் அப்படின்றது ஓகேவா அப்படின்றது அவரே தீர்மானிக்கலாம். ஓகே, ஆனால் தமிழார்ந்த நிலையில் 4 வேதம் இருக்கிறனால நம்ம அதில் உபவேதங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் சரியான ஒரு மொழி வார்த்தை. ஆனாலும் உபவேதம் அப்படின்றது நம்ம ஏதோ ஒரு நிலையை மட்டும் சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. ஓகே, ஆனால் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் பேசுகிறதே ஒரு தாழ்வான நிலையில் உள்ளதான ஒரு நிலையாக இருக்கிறதுனால தமிழ் மொழியை திருத்தி பேசி திருத்தி புரிஞ்சு அந்த திருத்ததுலேயே ட்ரெண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. தமிழ் மொழியை தமிழ் மொழியிலே பேசலாம், அதுலேயும் நிறையா பண்பு இருக்குது. ஓகே, அப்போ அந்த கடைசி அந்த கல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தெலுங்கு மற்றும் பனைமரத்தோட பானம் அப்படின்றது கூட பொருள்படும். ஓகே, சரி, அந்த ஒரு டைட்டில் விளக்கத்துக்காக நான் ஒரு தகவல் சொன்னேன். சரி, வார்ம் அப். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ் டிஸ்கஷன். அவர் என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டு, அது இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஓகே, அது இல்லாமல் என்னுடைய நல்ல ஒரு ரசிகர். ஓகே, ஏன் அப்படின்னா நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி அவர் ஒரு மூவியில் புக் பண்ணேன், ஹிந்தியில் அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, அவர் ஹீரோவாக நடிக்கிற மாதிரி. ஆனாலுமே நான் இன்னும் ஒரு இயக்குனர் தான், இன்னும் அதே பண்பு நிலையில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற அவருடைய பக்குவம் அப்படின்றது அருமை. ஓகே, ஏன்னா சில பேர்லாம் மாறிடுவாங்க, ஆனால் இவர் இன்னும் அதே நிலையில் இருக்கிறதுன்றது ஒரு மேன்மையான ஒரு நிலை தான். ஓகே, சரி, டிஸ்கஷன். சரி, என்ன தகவல் அப்படின்னா, உளவியல் ரீதியான டிஸ்கஷன் தான். கடனே வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வருமானம் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. வாங்குகிற கடன்லாம் நம்ம திரும்ப கொடுத்துடலாம். காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம கடன் மேலே கடன் வாங்கினோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு தடையாக மாறத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனாலும் ஒரு தீர்வு இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய எல்லா கடனையுமே நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஓகே, பொறுமையாக தான் நம்ம ஒவ்வொரு தொகையாக நம்ம கொடுத்து சால்வ் பண்ணலாம். அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில நிலையில் தான் நம்ம ஒட்டுக்கா தொகை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற நிலையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது கேஷ் கொடுத்து அந்த எரர் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஓரளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஓகே, அதனால் கடனே வாங்கக்கூடாது. ஓகே, அடுத்து ஓரளவு நான் எல்லா கடனையுமே நான் கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஏன்னா உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் நம்ம சொல்கிறப்ப தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல். ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஸ்டூடியோனாலே நெருப்பு மாதிரி இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு நிறையா பேர் துரோகம் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன ஏதுன்னு கவனிக்கலை அப்படின்னா நமக்கு நிறையா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த வகையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் அதிகமான வாழ்வியல். ஏதோ சமீபமாக தான் இப்போது இங்கே பணமாத்துப்பட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு தேவையான எல்லா வசதியுமே நான் பூர்த்தி செஞ்சு கொடுத்தேன். இவன் தங்கல் வேலைக்கு வரும்போதெல்லாம் இவன்லாம் அவ்வளோவா வேலையே செய்ய மாட்டான். இவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து, இவனுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்து, இவனுக்கு நிறையா ஸ்பான்சரு அவ்வளோ செஞ்சு கொடுத்தோம். இவனுக்கு நன்றி உணர்வு அப்படின்றது கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்னா, ஊரில் என்னை பற்றி இல்லாத பொல்லாதையும் சொல்லி என்னை மட்டுப்படுத்தி இவனுக்கு எல்லாமே தோது பார்த்துக்கிறான். ஓகே, இப்படி தோது பார்த்து இப்போ வீடு கட்டுற அளவுக்கு வந்துட்டான். சரி, இவன் காசு வச்சுருக்கான், இவன் வீடு கட்டுறான் அப்படின்னு அமைதியாக இவன் போகாமல் எல்லா இடத்துலையும் போய் என்னை மட்டுப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறது என்னோடய பொழப்பாக இருக்குது. ஆரம்பத்திலே இதை நான் உணர்ந்தேன். ஆனாலும் ஒரு நேர்கோட்டில் நம்ம அது என்ன ஏதுன்னு கவனிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகிடுச்சு. ஆரம்பத்துலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சரி, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான் கார்த்தின்னு. இவனால் தான் நான் ஆக்டர் சூர்யாவோட பிரதர் ஒருத்தர் இருக்கார் கார்த்தி அப்படின்னு.
அவரை மூவியில் புக் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவன் மிங்கல் படுத்திக்கிறான். அந்த ஆக்டர் பேரும் கார்த்தி, என் பேரும் கார்த்தி, நானும் அவரும் ஒன்று தான் அப்படின்றேன். இவன் மிங்கல் ஆகிறதுனால தான் அவரை என்னால் மூவியில் புக் பண்ணுறதுன்றதே சிரமமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் பேரை மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுவும் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே, அதனால் ஆல்ரெடி 2-3 கேஸில் காப்பாற்றி விட்டான். ஏதாவது கேஸ் கிடச்சிச்சின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான் கார்த்தி, அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அவனால் நமக்கு ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னையே பிடிச்சி ஏற்படுத்துகிறான். இதுக்கெல்லாம் ஆரம்பத்திலே ஸ்டூடியோவில் தகவல் சொன்னேன். ஸ்டூடியோ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரிலாம் எரர்லாம் ஏற்படாது. ஓகே, யாரோ வந்து ஏற்படுத்துகிறாங்க. யதார்த்த ரீதியாக ராசிம்காவை பிடிச்சி தோது பார்த்துட்டு இருந்தான். இப்போ ராசிம்காவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே இவன் நமக்கு தேவையும் கிடையாது. இவன் நமக்கு எந்த வகையிலும் உதவவும் மாட்டான். ஓகே, நம்மளாம் நெருப்பு மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஏதாவது தோதாகும். இவன் பிழைக்கணுன்றதுக்காக நம்மளை மட்டம் தட்டி நம்மளை தோது பார்த்துட்ருக்குறான். அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கூர்மையாக இருக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்த நாமக்கல்லில் பூபதி வெப்படை டிஸ்கஷன். இந்த பூபதி எப்படி அறிமுகம் அப்படின்னா ஈஷா ஆசிரமத்தில் தான் அறிமுகம். அதுக்கப்புறம் சமீமா கிளாஸு அட்டன் பண்ணியிருக்கலாம், நான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பழக்கம். ஆனால் சாக போகிறவனை கூப்பிட்டு காப்பாற்றி விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. சமீமா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நிறையா ஊருப்பட்ட எரரு, ஊரில் எரரு, ஃப்ரிச்சுவலில் எரரு, அவ்வளோதான் டெத்து கண்டிஷனு. தேவையில்லாமல் இந்த மாயம் பண்ண வேலை, ஏதோ ஒரு கருணை அப்படின்ற ஒரு நிலையில், அது பேர் கருணையே கிடையாது, சும்மா ஏதோ ஒரு நிலையில் பேசி அவன் ஆரம்பத்திலே தோது பார்த்துருக்கலாம். இந்த மாயம் என்ன பண்ணிட்டான், அவனோட புக்ஸு படித்தது, அவன் ரெஃபர் பண்ணது, அவனோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸு, அவனோட ஃப்ரிச்சுவல் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த பூபதியை ரெடி பண்ணி விட்டா. அப்படி இதனால் இந்த பூபதி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் மாயனை அவுட் பண்ணி விட்டா. அப்படி அதுக்கப்புறம் 13 வருஷம் சித்திரவதை. இந்த ஆத்மாவை டெலீட் பண்ணுறது, கிரியேட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆத்மாவை டெலீட் பண்ணுறது, அதை தடை செய்கிறது எல்லாமே இந்த பூபதியோட வேலை தான். எவ்வளோ கொடுமை, எவ்வளோ சித்திரவதை, இந்நேரத்துக்கு எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம். வாழ்வியலை இன்னும் எவ்வளவோ மேல்தளத்தில் அமைச்சிருக்கலாம். ஏதோ எரரில் இவ்வளோ நிலை